வெல்கம் டு முருகா டாக்ஸ் சேனல். கோவில் ரகசிய தோட்டம். ஒவ்வொரு நாளும் சிறிய கிருஷிவின் பக்தி அவனை முருகப்பெருமான் கோவிலுக்கு அழைத்துச் சென்றது. ஒரு கடும் வெயில் நிறைந்த பிற்பகலில் அவன் கோவிலின் முற்றத்தை ஒரு சிறிய துடைப்பத்தால் சிரமப்பட்டு சுத்தம் செய்து கொண்டிருந்த போது ஒரு வினோதமான விஷயத்தை கண்டான். முள் நிறைந்த கொடிகளால் கிட்டத்தட்ட மறைக்கப்பட்டிருந்த ஒரு சிறிய ரகசியமான வாசல். அவனது பக்திக்கு இணையாக அவனது ஆர்வமும் அவனை நெருங்கச் செய்தது. அந்த வாசலுக்கு பின்னால் ஒரு ரகசியமான புதர் மண்டிய தோட்டம் இருந்தது. காட்டு மல்லிகையும் கவனிக்கப்படாத ரோஜா செடிகளும் வெயிலின் தாக்கத்தால் வாடி கிடந்தன. ஐவி செடிகளால் கிட்டத்தட்ட மூழ்கியிருந்த ஒரு பழமையான உடைந்த கல்வெட்டு ஒரு ரகசிய வாக்குறுதியை கிசுகிசுத்தது. தூய மனதுடையவர்களுக்கு இந்த தோட்டம் ஒரு விருப்பத்தை வழங்கும். கிருஷ்ணவின் இதயம் படபடத்தது. ஒரு விருப்பமா? பொம்மைகளுக்கோ அல்லது ஆடம்பரமான உடைகளுக்கோ அல்ல, அவனது சிரமப்படும் குடும்ப ஹோட்டலுக்காக. இது முருகப்பெருமானின் அடையாளம் என்று அவன் அறிந்தான். தோட்டத்தை பராமரிப்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. முட்கள் அவனது விரல்களை குத்தின. பிடிவாதமான களைகள் கடல் சிப்பிகள் போல மண்ணை பற்றி கொண்டன. சூரியன் இரக்கமின்றி சுட்டெரித்தது. இருப்பினும் கிருஷு தனது ஒவ்வொரு ஓய்வு நேரத்தையும் அங்கே செலவிட்டான். களைகளை அகற்றுவதிலும் தண்ணீர் ஊற்றுவதிலும் வாடும் செடிகளிடம் அன்பாக பேசுவதிலும் ஈடுபட்டான். அவனது பெற்றோர் அவன் ஏன் எப்போதும் தூசியுடன் இருக்கிறான் என்று யோசித்தனர். ஆனால் கிருஷு தனது ரகசியத்தை வெளிப்படுத்தவில்லை. பின்னர் ஒரு மாயாஜால மாலையில் முதல் கோவில் விளக்குகள் ஒளிரத் தொடங்கிய போது கிருஷு ஒரு அசாதாரண விஷயத்தை கண்டான். வாடிய மல்லிகை செடிகள் திடீரென நறுமணம் மிக்க வெள்ளை மலர்களால் பூத்து குலுங்கின. கவனிக்கப்படாத ரோஜாக்கள் சரியான சிவப்பு இதழ்களை விரித்தன. முழு தோட்டமும் ஒரு மென்மையான தெய்வீக ஒளியுடன் பிரகாசித்தது. அதே கணத்தில் அவரது தந்தை கோவிலுக்குள் விரைந்து வந்தார். அவரது முகம் உற்சாகத்தால் பொலிவுடன் இருந்தது. கிருஷு, கிருஷு, உன்னால் நம்ப முடியாது. எங்கள் ஹோட்டலுக்கு இதுவரை இல்லாத மிகப்பெரிய ஆர்டர் கிடைத்துள்ளது. நாளை முதல் ஒரு பெரிய திருமண விருந்துக்கு நாங்கள் சமைக்க வேண்டும். கிருஷு புன்னகைத்தான். ஒரு ஆழ்ந்த அர்த்தமுள்ள புன்னகை அவனது நெஞ்சில் பரவியது. அவன் பூத்து குலுங்கிய தோட்டத்தை பார்த்தான். பின்னர் முருகப்பெருமானின் சிலையை நோக்கி ஒரு அமைதியான மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்தான். தனது விருப்பம் கேட்கப்பட்டது என்று அவன் அறிந்தான். ரகசிய தோட்டம் பூத்தது மட்டுமல்லாமல் எதிர்பாராத செழிப்பையும் கொண்டு வந்தது. அது முருகப்பெருமானின் உண்மையான ஆசீர்வாதம். அன்று முதல் கிருஷு தொடர்ந்து தோட்டத்தை பராமரித்து வந்தான். அது அவரது அசைக்க முடியாத நம்பிக்கையின் மற்றும் அது கொண்டு வரக்கூடிய அமைதியான அதிசயங்களின் வாழும் சான்றாக அமைந்தது.